அவனை நான் எங்கம்மா பார்த்தேன்? அப்போ இதெல்லாம் எப்படி? அண்ணன் மண்டியை தேடி போனேன். அவங்க ஊர் எல்லையில இருக்கிற கோவில்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கம்மா. அங்க நான் போய் அவங்க காலில் விழுந்து, நான் பண்ணது தப்புதான், உங்க அப்புச்சி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி நான் மன்னிப்பு கூட கேட்கறேன்னு சொன்னம்மா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு நான் கெஞ்சி கூட கேட்டேம்மா. ஆனா அவங்க என் அப்புச்சியை நீ காலில் விழ சொன்னல அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு பக்கத்துல இருக்கிற சூளத்தை எடுத்து என் கழுத்துல வச்சுட்டாங்கம்மா. இது இங்க பாருமா, தழும்பு இருக்குது. அம்மா, ஒரே ஒரு அழுத்து அமைக்கிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன இப்ப உசுரோட பாத்துருக்க முடியாதுமா. நல்ல வேலை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து காப்பாத்திட்டாங்கம்மா. என்ன என் உசுரை காப்பாத்துங்கன்னு நான் தலை தெறிக்க வீடு வரைக்கும் ஓடி வந்தம்மா. கொஞ்சம் பொறுப்பா, மருந்து போட்டா எல்லாம் சரியா போயிடும். அம்மா அம்மா, அவங்க அடிச்ச அடி கூட எனக்கு வலிக்கலம்மா. ஊருக்கு மத்தியில அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஒரு ஆம்பளை நான் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டம்மா. அத அவங்க கொஞ்சம் கூட மதிக்காம என்ன மதிக்காம விட்டாங்கல்லம்மா. அதான் எனக்கு இன்னமும் வலிச்சிட்டு இருக்கு. ஏம்மா என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப கூட அவங்க என்ன அடிச்சது, சூளத்தை தூக்கி குத்த வந்தது, மன்னிச்சு என் கூட வராம இருந்தது கூட பரவாயில்லம்மா. ஏன்னா அவங்க அப்புச்சி என் கால்ல விழுந்த கோவத்துல அவங்க அப்படி நடந்திருக்கலாம். ஆனா என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருமா, அதாம்மா மனசுல இப்ப வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அது என் நெஞ்ச விட்டு போகவே மாட்டேங்குதுமா. மா, அப்படி ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்கம்மா. என்னடா சொன்னாவ? வேணாமா, வேணாம். அந்த வார்த்தையை நான் சொன்னா நீ தாங்க மாட்டம்மா. அந்த வார்த்தை என் காதோடைய போட்டுமா. உனக்கு தெரிய வேண்டாமா. டேய், என்ன சொன்னான்னு சொல்லுடா. அது வந்து மா, நான் மட்டும் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா பத்தாதாமா. அதுக்கு நீயும் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவங்க வருவாங்களாமா. மா, நான் உங்க அப்புச்சிய என் கால்ல விழ வச்சு அசிங்கப்படுத்தினல, அதே மாதிரி நீயும் அவங்க கால்ல விழுந்து அவங்க கிட்ட அசிங்கப்படணுமாமா. அப்போதான் அவங்க மனசுல இருக்கிற ஆத்திரம்லாம் அடங்குமாமா. அதே மாதிரி இங்க எல்லா பிரச்சனையும் சரியாகணும் சொல்றாங்கம்மா. அவளா அப்படி சொன்னா? ஆமாமா, அவங்க அப்புச்சிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு சரிக்கு சரியா இத பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. நீ அப்படி ஊருக்கு முன்னாடி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலனா அவங்க கோவில இருந்து வீட்டுக்கு வரவே மாட்டாங்களாமா. பாத்தீங்களாங்க, உங்க மருமக என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னு பாத்தீங்களா? அவதான் ஒசத்தி, அவதான் இந்த வீட்டை காக்க வந்திருக்கான்னு அவ மேலதான் வரீங்க. இன்னைக்கு அவ என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னு பாத்தீங்களா? உங்க பொண்டாட்டி அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவ அவ இந்த வீட்டுக்குள்ள வருவாளாம். உங்களுக்கு கூட இது பிடிக்கல தானே? ஆனா என்ன பண்றது? ஏங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ல. அம்மா, அம்மா என்னம்மா பண்ண போற அப்படி? அதுக்கு நான் உங்க கால்ல விழ போறியாமா நீ?
அது மட்டும் பண்ணாதம்மா, வேணாம் அது. இங்க பாரு, உனக்கு பதிலா நான் வேணா அவங்க கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேக்குறேம்மா. அவங்க அப்பச்சி கால்ல விழுந்து நான் பதிலுக்கு மன்னிப்பு கேக்குறேம்மா. நீ மட்டும் அவங்க கால்ல விழுந்துடாதம்மா. அதை என்னால பார்க்க முடியாதுமா. சொன்னா கேளுமா நீ. மா வடிவேலு, எனக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அம்புட்டுதான். அது சிதறி போயிடக்கூடாது. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். என்ன இப்ப அவ கால்ல நான் விழணும், அம்புட்டுதானே? அதனால உன் அம்மா ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டா. கால்ல விழுந்து பிரச்சனை சரியாயி அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துருவானா, உங்க அம்மா அவ கால்ல விழ தயாரா இருக்கேன். வா போலாம். மா சொன்னா கேளுமா. வேண்டாமா, நீ போய் ஊர் மத்தியில அவங்க கால்ல விழ வேண்டாமா? என்னம்மா மா, நீ பண்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. மா வேண்டாமா. வாடா. மா என்ன பாப்போம். மாப்பிள, வீடு வரைக்கும் பேசணும்னு வந்தாச்சு. அப்புறம் என்ன தயக்கம்? கூப்பிடு மாப்பிள. எப்படி மாமா அவர் முகத்துல நான் முழிக்கிறது? அவர் பார்வைக்கு நான் என்ன பதில் சொல்றது? பேசித்தான் ஆகணும், சமாதானம் பண்ணித்தானே ஆகணும். கூப்பிடு மாப்பிள. மாமா, மாமா, மாமா. மாமா, நடந்த விஷயம் கேள்விப்பட்டு பதறி அடிச்சிட்டு வர மாமா. அந்த வடிவேலு பையன் எப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. என் குடும்பம் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். இருந்தாலும் நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்து நீங்க பழையபடி எங்க கூட பேசணும் மாமா. ஐயா, அந்த இடத்துல நான் இருந்தும் எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. எல்லாம் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குலாம் நடந்து போயிருச்சு. அதை பார்த்து எனக்கே ஈரக்குள்ள அத்து போயிருச்சியா. உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு நல்லாவே தெரியுமியா. நாங்க பண்ணது தப்பு இல்ல, பாவம். அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்கய்யா. மாமா, ஏதாச்சும் பேசுங்க மாமா. நீங்க எங்களை மன்னிக்காட்டாலும் பரவாயில்ல, திட்டவாவது செய்யுங்க. நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. கோவத்துல எங்களை 4 அடி கூட அடிங்க மாமா. இப்படி அமைதியா மட்டும் இருக்காதீங்க, பேசுங்க மாமா. மாமா, மாமா, மாமா என்னாச்சு? மாமா என்னாச்சு? என்னாச்சு மாமா? மாமா பச்சி, மச்சான் என்னாச்சு பச்சிக்கு? மாமா எழுந்துருங்க மாமா. என்னாச்சு? என்னாச்சு மாப்ள? என்னாச்சு? என்னன்னு தெரியல மச்சான். பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாரு. ஏய் நாகு, என்ன பாத்துட்டு இருக்க? போய் தண்ணி எடுத்து வா. ஐயா அப்பச்சி, கண்ணை திறந்து பாருங்க அப்பச்சி. ஐயா ஐயா மச்சான் நீங்க பாருங்க, நான் பக்கத்துல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துறேன். மாப்பிள சீக்கிரம் போயா. அப்பச்சி, அப்பச்சி ஐயோ மாமா, தண்ணி தெளி. மாமா, நல்ல மாமா, அப்பச்சி. ஐயா மாமா இங்க பாருங்க. மாமா கண்ணை தரங்க. ஐயா அப்பச்சி இங்க பாருங்க. மாமா, அப்பச்சி. மா ஏமா என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவங்க கால நீ ஏமா விழுவுற? நான் போய் விழுவுறமா? மா சொன்ன கேளுமான்றல. இருமா, அங்க போகாதம்மா. நீ வேற. இங்க பாரு, இன்னைக்கு நான் அவங்க கால்ல உன்னை விழவே விட மாட்டேன். ஊர் முன்னாடி போய் விழுவாதமா. மா என்னால முடியலமா. மா மா நீ மா என்ன வேணாமா. சொன்னாலும் நான் போவேன். மா 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 மா. போமா போ. அவ கால்ல நீ விழணும். பெரியவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம
அமுதாவ கால்ல விழ வச்சுட்டான்னு சொல்லி ஊரே அவளை காரி துப்புனமா. அண்ணா, நான் சொன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே? நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோண்ணே. இங்க பாருங்க, அப்புறம் எதுவும் சொதப்பிட கூடாது. கூட்டம் கூடி கும்மி அடிக்கணும், சரியாண்ணே? மா நில்லுமா, என்னமா? நம்ம வீட்டுக்கு போலாம், வாமா. மா தேவையில்லாம பண்ணாதமா, வாமா. மா சொல்ற. மா மா ஓமா போ. செட்டப்லாம் ரெடியா இருக்கு. நீ அமுதா கால்ல விழணும். ஊர்க்காரங்களாம் அவளை பார்த்து காரி துப்பணுமா. அதான் எனக்கு வேணும். மா 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 புரிஞ்சுக்குமா, என்னமா? மா 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 நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியாமா? நில்லுமா. மா நான் உன் கால்ல கூட விழுறமா, சொன்னா கேளுமா. வேணாமா மா 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 வேணாமா. மா நான் பண்ண தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ? நான் வேணா அங்க திரும்ப போய் அண்ணன் மண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரமா. சொன்னா கேளுமா, போகாதமா. நீ அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுமா. என்னோட மானத்தை விட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். மா மா நான் சொன்ன கேளுமா, போகாதமா. மா அப்பா செத்ததுக்கு அப்புறம் கூட எங்களை எம்புட்டு கௌரவமா வளர்த்த. அப்படிப்பட்ட உன்னை ஊர் முன்னாடி தலை குனிய விட மாட்டேமா. மா காசு பணத்தோட கௌரவம் முக்கியம் நீ தானே எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த. அப்படிப்பட்ட கௌரவத்தை ஊர் முன்னாடி நான் எப்படிமா விட்டு கொடுப்பேன்? மா நான் இருக்கிற வரைக்கும் இதை நடக்க விட மாட்டேமா. மா சொன்ன கேளுமா. மா சொன்ன கேளுமா. அவசரப்படாதமா, நான் வேணா பேசுறேம்மா. அதான் அம்மாவே தேடி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அடம் பிடிக்காம வீட்டுக்கு வாங்க அண்ணமண்டி. இன்னும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க அண்ணமண்டி. ஏமா அமுதா, பெரியவங்களா தேடி வந்திருக்காங்க, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? குடும்பம்னா இப்படி சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அதுக்காக கோச்சிக்கிட்டு கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்தா நல்லாவா இருக்கு? வீட்டு பிரச்சனைய 4 செவத்துக்குள்ளேயே வச்சு முடிச்சிடணும். இப்படி பொதுவுல கொண்டு வந்தா சிரிப்பா சிரிச்சிரும். அதான் உங்க அத்தை உன்னை கூப்பிட வந்திருக்காங்கல்ல, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கோ. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். எல்லாரும் தயவு செஞ்சு போங்க. நான் தான் சொன்னல, அவங்க அப்புச்சி எப்படி என் கால்ல விழுந்தாரோ அதே மாதிரி நீயும் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா. அப்பதான் அவளுக்கு கோபம் குறையுமா. என் பையன் முரடன் தான், முட்டாள் தான். அவனை அத்தனை பேர் முன்னாடி அவன் பொண்டாட்டி
மாமனார் முன்னாடி அசிங்கப்பட்ட ஆத்திரத்துல இவன் அப்படி பண்ணிட்டான். என்னதான் அவனுக்கு கோபம் இருந்தாலும் இவன் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு பெரிய மனுஷனை கால்ல விழ சொல்லி இருக்க கூடாது. அவன் பண்ணது தப்புதான். அவங்க பண்ணது தப்புனா நீங்க பண்ணது என்ன அத்தை? நீங்க அந்த வீட்டோட பெரிய மனுஷி தானே. உங்க முன்னாடி தானே எல்லாமே நடந்தது. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்படி ஒரு சம்பவமே நடக்காம தடுத்து இருக்கணும். ஆனா நீங்க தடுக்காம வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல உங்களுக்கும் சம்மதம் தானே அர்த்தம். சொல்லுங்க அத்தை. தடுக்க வேண்டிய நீங்க அத வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு அதுல சம்மதம் அப்படிதானே? தப்புதான் அத்தா. அத நான் தடுத்து நிறுத்தி இருக்கணும். அத தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தல, அதுவும் தப்புதான். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்தத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் யோசிக்கணுமா? அதானே அண்ணலட்சுமி கரெக்டா தான் பேசுறாங்க. ஏமா அமுதா, பெரியவங்க தான் இம்புட்டு தூரம் இறங்கி வந்து பேசுறாங்கல்ல. நீ இப்படி பிடிவாதமா நடந்ததே பேசிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி முடியும்? அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு போமா. இப்போ பெரியவங்க மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறவங்க அப்போ வீட்ல அந்த மாதிரி நடந்துக்கலையே. அம்மா, நான் தான் சொன்னலம்மா, நீ என்ன சமாதானமா பேசினாலும் அவ கேட்க மாட்டா. அவ ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டா. நீ கால்ல விழுகாம அவ சமாதானம் ஆக மாட்டா. அம்மா, அப்படிதான் இவ கால்ல விழுந்து சமாதானம் ஆகணும்னா வேண்டாமா? அப்படி ஒரு அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாதுமா. வாமா போலாம். அமுதா, நான் இதுக்கு மேல இறங்கி என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். மா, என்னம்மா நீ? நான் தான் சொல்றேன்லம்மா, நீ அவங்க கிட்ட கேக்குறதெல்லாம் வேணாமா. வாமா வீட்டுக்கு போலாம். வாமா போலாம். இல்ல வடிவேலு, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நம்ம குடும்பம் பிரியாம ஒண்ணா இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மா, சொன்ன கேளுமா. வேண்டாமா? மா, நாங்க பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் உங்க அப்புச்சிய என் பையன் கால்ல விழ சொன்னது மன்னிக்க முடியாத தப்புதான். அதை விட அவன் பண்ண தப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அதை விட மிகப்பெரிய தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நீ எங்க குடும்பத்துக்காக உங்க குடும்பம், சொத்து, உங்க அப்புச்சின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. என் குடும்பத்தை உன் குடும்பமா தூக்கி சுமந்த. அப்படிப்பட்ட ஒன்ன நான் விட்டு கொடுத்திருக்க கூடாது. நீ தெய்வமா மதிக்கிற உங்க அப்புச்சிய என் மகன் கால்ல விழ வச்சிருக்க கூடாது. நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்புதான். அத நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு நீ என் கூட வீட்டுக்கு வரணும் தான்.
கால்ல விழுந்துட்டாங்க. என்னம்மா இது, மாமியாரே கால்ல விழ வச்சுட்டா? என்ன பொம்பளை இவ? என்னம்மா நீ போய் அவங்க கால்ல விழுந்துட்டு இருக்க? பாத்துட்டு அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறாளே. மா சொன்னா கேளுமா, ஏந்திரிமா. அம்மா மா 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 என்னமாச்சு? மா மா எழுந்துருமா, என்னமாச்சு? மா ஐயோ எழுந்துருமா. மா மா என்னமா எழுந்துருமா.